Welcome to SS Cutie Craft. Hello friends, welcome to SS Cutie Craft channel. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு VIP வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க தான். என்னோட ஃப்ரெண்டும் கூட மிஸ்ஸஸ் சசிமதன் மேம். வெல்கம். இவங்க பார்த்தீங்கன்னா பொதிகையில் வந்து குக்கரி ஷோ பண்ணியிருக்காங்க. அதாவது தேநீர் நேரம் பகுதியில் நிறைய குக்கரி ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டேட்ஸ் புட்டிங் நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. ஹாய் சுதா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து இல்லையா? நம்ம அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். இப்போ அதுவும் மீட் பண்ணுறதே கொஞ்சம் சான்ஸ் இல்லாமல் போயிடுது லாக்டவுனால். ஆமாம், அவார்டு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட் டுகெதர் போடுவோம். ஒன் டே பிக்னிக்லாம் போவோம். இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கு இதே மாதிரி ஒரு கெட் டுகெதர் வச்சுருக்கோம். நமக்காக வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம டேட்ஸ் புட்டிங்கை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பாருங்க, டேட்ஸ் இது இந்த 200 கிராம் பேக்கெட் வாங்கினீங்கன்னா போகிறோம். இது 200 கிராம் பேக்கெட்டு தான். சர்க்கரை, டேட்ஸ் வந்து 200 கிராம் பேக்கெட்டு, சர்க்கரை அரை கப்பு. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாம் மெஷர் பண்ணுங்கள். பால் வந்து 1 கப்பு. இது பேக்கிங் சோடா. பாருங்க, எனக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் வீட்டில் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி எழுதி ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும். எழுதி ஸ்டிக்கர் போட்டு அது மேலே வந்து செலோஃபேன் டேப் போட்டிருக்கேன் பாருங்கள். தண்ணி பட்டா கூட ஒன்றுமே ஆகாது. பட்டர், வெனிலா எசன்ஸ், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். பட்டர், 1 கப் மைதா, பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன். கார்னிஷிங்க்கு நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஜெம்ஸு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம், ஊற வச்ச பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் போட்டுக்கிறேன். சர்க்கரை சாதா தான், நான் பொடிக்கலை, அரை கப்பு. இந்த டேட்ஸை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அது நான் சொன்னேன் இல்லையா, அளவு 200 கிராமு. அந்த 200 கிராம் சரியாக இருக்கும் ஒரு புட்டிங்க்கு. பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து 3/4 டீஸ்பூன். இது 1/2 டீஸ்பூன். இது 1/4 டீஸ்பூன். வெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது ரொம்ப ஈஸி. இது வந்து கேக் மாதிரியே இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம கேஸில் வச்சுட்டு லேசாக ஒரு பொங்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் கேஸில் வச்சுருக்கேன். சின்னதில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். சின்னதில் வச்சுட்டு லேசாக அது பொங்கி வரும். இப்போ பாருங்கள், பொங்கி வருது. இவ்வளோ பொங்கி வந்தாலே போகிறோம். ஏன்னா நம்ம மறுபடியும் ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் இது வேகணுன்றது கிடையாது. அந்த பால் மாத்திரம் பொங்கி வரணும். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், பொங்கி வந்துடுது பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இந்த பொங்கி வந்ததை இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அது ஈஸியாக மசிஞ்சிரும் டேட்ஸு. கரண்டியில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷரில் மசிச்சுக்கணும். நீங்கள் மசிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காது. ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். அவ்வளோதான், லேசாக. ஏன்னா நம்ம மறுபடியும் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ மைதா சேர்க்க போகிறேன். மேம், மைதாக்கு பதில் வேறு ஆப்ஷன், வேறு ஏதாவது மாவு சேர்த்துக்கலாமா? மைதாக்கு பதில் கோதுமை. இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்கல்ல. ஆமாம், அதனால் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், கேழ்வரகுல செய்யலாம், கம்பு மாவில் செய்யலாம். அது அவங்க இஷ்டம்தான். அதில் அந்த மாவெல்லாம் வறுத்துட்டு செய்யணுமா, அப்படி டைரெக்டாக? இல்லை, டைரெக்டாக. இப்போ நான் மைதா கூட எதுவுமே செய்யலாம், அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். கோதுமை மாவுனாலும் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எல்லாரும் வந்து மைதா வேண்டாங்கிறாங்க இல்லையா, அந்த ஒயிட் ஐட்டம்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நாங்களே இப்போ அந்த வெர்ஷனுக்கு வந்துட்டோம், மைதாலேருந்து கோதுமை மாவு. ஆனால் அந்த டேஸ்ட் கொண்டுட்டு வந்துடலாமா? அதே மாதிரி தான் இருக்கும். வந்துடும். ஓகே. புட்டிங்னு சொல்கிறோம், ஆனால் இது சாக்லேட் கேக் மாதிரி தான் இருக்கும். அதனால் பசங்க ரொம்ப விரும்புவாங்க. அதே போல் வந்து இதில் நம்ம இது சேர்த்துருக்கோம் இல்லையா, டேட்ஸு. ஆமாம், நிறைய அயன் கண்டென்ட் இல்லை. வெறுமனை கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா டேட்ஸு. ஆமாம். இப்போ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அயன் சிரப் இல்லாமல் சேர்க்கலாமா, இப்படி அயனாகவே சேர்த்துலாம்? இல்லை, இது நம்மளுக்கு அந்த வாயில் அகப்படும். அது ஒரு மாதிரி அது ஆமாம், க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா? கரெக்ட். இப்போ நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். 1/4. இது வந்து 1/2. ஓகே. இப்போ சர்க்கரைக்கு பதில் வேறு ஏதாவது ஹனி அது மாதிரி ஆட் பண்ணலாமா, எப்படி? நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. அதே அளவு துருவனது வெள்ளம்னா பொடிச்சது, நல்லா பொடியாக பொடிச்சு. நான் 1/2 கப்பு சொன்னேன் இல்லையா சர்க்கரை. ஆமாம். இப்போ 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி. ஓகே. இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு டைம் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓகே. இன்னொரு டைம் ஆரஞ்சு, இன்னொரு முறை பைனாப்பிள். இந்த 3 தான் இதோட அழகாக நல்லா போகும். சாக்லேட் அதெல்லாம் வேண்டாம். பைனாப்பிள், ஆரஞ்சு, வெனிலா 3. இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் இதில் ஒரு மூடி போட்டுக்கிறேன், அது போதும்.
ஆமாம், சில பார்த்தீங்கன்னா நிறைய போட்டால் அந்த ஃப்ளேவர் அதோட ஃப்ளேவர் ஆகிடும், அதிகமாகிடும். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா கேக்குனா நம்ம வெண்ணெயெல்லாம் அடிப்போம் இல்லையா, அது போட்டு பீட் பண்ணணும். ஆமாம், இது ஒன்றுமே இல்லை பாருங்கள், வெறும்னா கேஸில் வச்சோம், கலக்கிறோம், இதை ஸ்டீம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டீம் பண்ணுறதால என்ன ஆகும், நம்ம வந்து வயசானவங்க கூட சாப்பிட்லாம். இப்போ பேக் பண்ணுறதுனா நிறைய வெண்ணெய் சேர்ப்போம். ஆமாம் ஆமாம், அதே சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதே சாஃப்ட்னஸ் இருக்கும். இதில் முக்கியமாக மெஷர்மெண்ட் தான் முக்கியம் இல்லை மேம்? ஆமாம், கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் போட்டால் உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க ஒரு 2 பேரும் ஒரு 2 பசங்க சாப்பிட்லாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கலந்துட்டேன். இது வந்து அந்த டார்க் டேட்ஸ் போட்டிருக்கிறதால இந்த மாதிரி டார்க்காக இருக்குது. நீங்கள் வீட்டில் செய்யும்போது என்ன நம்மளது லைட்டாக வந்ததே நினைக்காதீங்க. சாதா பேரிச்சம்பழம் போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மாவு. இப்போ பாருங்கள் இந்த மோல்டு, அதை நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோல்டு தான் இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து குக்கர் இருக்கும் இல்லைங்களா, பேனு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேம் இதுக்கு நம்ம சிலிக்கான் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். ஆனால் எனக்கு என்னென்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சிலிக்கான் மோல்டு வந்து விலையும் ஜாஸ்தி, ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஒரு ஷைனிங் வர மாட்டேங்குது அதில். இப்போ இந்த அலுமினியம்லலாம் வரா மாதிரி நம்ம ஃபுட் என்ன செய்கிறோமோ அதோட டெக்ஸ்டர் கொஞ்சம் மாறுது அந்த சிலிக்கானில் பண்ணால். இந்த பாருங்க கிரீஸ் பண்ணிட்டேன் வெண்ணெயில். இப்போ மைதா போட்டுட்டு டஸ்ட் பண்ணிக்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதில் இருக்க மைதாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை மறுபடியும் நம்ம டப்பாவில் போட்டால் கெட்டு போயிடும், ஏன்னா வெண்ணெயோட மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா. அதனால் இதை வந்து இதிலே போட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் வந்து அதில் வந்து எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண அது உங்களோட டெக்ஸ்டரு. பாருங்கள், அதிலே போட்டுடுறேன். கலந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப ஈஸி, பசங்களும் விரும்புவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம டேட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கோம்ல மேம், நீங்கள் நட்ஸ் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கலாமா? சேர்க்கலாம். அத்திப்பழம்லாம் அது எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு அப்படி லேசாக தட்டிடுங்க, சும்மா அது சமமாக ஆகிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஓகே மேம். இப்போ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் மேம்? இல்லாதவங்க நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அந்த இட்லி செய்கிறதுல செய்துக்கலாம். இது வெறும் நம்ம ஸ்டீம் பண்ணுறத வேக போடுறது, இட்லி அடியில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இட்லி வேக போடுற மாதிரி. இப்போ ஏன்னா நிறைய பேர் குக்கர் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுட்டு வெறும் ரைஸ் தான் பண்ணுறாங்க. அதனால நான் இதை அந்த மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நிறைய பேர் பரணையில் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணலாமே, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அதில் செய்யலாம். வெறும் ரைஸ்க்கு மாத்திரம் வச்சுக்காம புட்டிங்கு, டோக்லா எல்லாமே பண்ணலாம் அதில். இப்போ பாருங்கள், நம்ம இட்லிக்கு எப்படி முன்னாடி தண்ணி கொதிக்க விட்டுட்டு இட்லி வைப்போமோ அதே மாதிரி கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் சின்ன டம்ளரில். அதில் இதை இறக்கிடுறோம். இதை வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் இருந்தால் இது மேலே போட்டுருங்க, ஏன்னா இது உள்ள தண்ணியே போகக்கூடாது. அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா அதுக்கு ஏற்ற தட்டு ஒன்று எடுத்து இப்படி மூடிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே போகக்கூடாது. மூடிட்டு இதை மூடிட்டு நம்ம மறந்துட வேண்டியது தான். அது பாட்டுக்கு ஆகிட்டு கீப் வார்ம்க்கு வந்துடும். இப்போ நான் வந்து குக்கிங்கில் போட்டிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆன உடனே வார்முக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் இது வச்சுட்டு மறந்துடலாம், வேறு வேலையை பார்க்கலாம். அது பாட்டுக்கு வார்முக்கு வந்துடும். எப்படியும் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலையை பார்க்கலாம். ஆனால் ஞாபகமாக குக்கிங்கில் போடுங்க. வார்மில் இருந்தால் சமைக்காது. குக்கிங்கில் தள்ளி விட்டுறணும். அப்படி பட்டனை தள்ளி விட்டிங்கன்னா குக்கிங்க்கு போயிடும். பார்த்தீங்களா, இப்போது நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு, வெந்துடுத்து. இப்போ இன்வெர்ட் பண்ணட்டுமா? தட்டை மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா லேசாக டேப் பண்ணுங்க. பாருங்க, சூப்பர் மேம். ஸ்மெல் எப்படி இருக்கு? அப்பா, ஊரே துக்குது. எப்படா சாப்பிடுவோம், டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கு எனக்கு. சாப்பிட்டு பாருங்க. மேலே வந்து எப்படி சாக்லேட் சாஸ் அது மாதிரிலாம் ஊற்றிக்கலாமா? எப்படி? இதுலேயே இனிப்பு ஜாஸ்தி இருக்கும், அதனால அந்த வேண்டியது இல்லை. இது ஆக்சுவலாக இந்த புட்டிங் வந்து ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீமோட நல்லா. கரெக்டாக தான். அதோட காம்பினேஷன் ஏதாவது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறேன். நல்லா இருக்கும். சரி ஓகேவா? ஓகே. அது இந்த மாதிரி நீங்கள் எதாவது டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஷூர். வெயிட்டிங். இதை சூடாகவும் சாப்பிட்லாம், சில்லுன்னும் சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ இதை முன்னாள் செய்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. எத்தனை நாள் மேம் இருக்கும் அது? இது வந்து உங்களுக்கு 1 வாரம் வரையில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படியே எடுத்து எப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. அதுவும் அந்த
டேட்ஸோட அந்த ஃப்ளேவர் வந்து நான் டேட்ஸே ரொம்ப சாப்பிடவே மாட்டேன். அதில் உள்ளார அப்படியே போயிடுது. அதில் அப்படியே க்ரன்ச்சியாக அப்படியே வாயில் கொஞ்சம் கொஞ்சம் தென்படுது பாருங்க. எக்ஸலண்ட். ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்மளே செஞ்சு நம்மளே டேஸ்ட் பண்ணால் எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? இப்போ யார் டேஸ்ட் பண்ண வரா? நான் வரேன். வெல்கம். மீரா வாங்க வாங்க. சுனிதாவோட டாக்டர் மீரா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கட் பண்ணிக்கிறேன். அப்படியே தென்படுதா? சூப்பரா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும். இது டேட்ஸால பண்ண கேக் ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கும்னு நினைச்சப்பா செம்மையா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ மேம் வந்து அவங்க பிஸி ஷெட்யூலில் நம்ம சேனலுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக கேக்லாம் பண்ணி கொடுத்தாங்க, புட்டிங் செஞ்சாங்க, பிஸ்கெட்ஸ்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணிடலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். தேங்க்ஸ். எனக்கு தேங்க்லாம் பண்ண வேண்டாம். நான் தான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த யூத் குரூப்போட பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு என்னவோ ஒரு ஷூட்டில் இருக்கா மாதிரியே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு ஹோம் அட்மாஸ்பியரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதனால் நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அதாவது எங்கள் சேனல் எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் உண்டா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படின்னா பணம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன வீடியோஸ் போடுறோம், நிறைய வெரைட்டியாக போட போகிறோம் இல்லையா, அது உங்களுக்கு வரும். அதுக்கு பேமெண்ட்லாம் கட்டணுன்ட்டு அவசியம் கிடையாது. நிறையா வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.